சித்தி, நீங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தா என்ன ஆக போகுது? அழாதீங்க. அழாத பார்வதி. அழாதீங்க சித்தி. அவர் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. அவன் ஏதோ கோபத்துல சொல்லிருக்கான். அவன் கிட்ட பேசுவான். இல்ல அண்ணி, நான் இப்ப கூட பேச போனேன். அவன் என் முகத்தை கூட பார்க்கவே இல்ல. சித்தி, சாரி சித்தி. எனக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் சரியா நடந்திருக்க வேண்டியது. கடைசி நேரத்துல அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாரு. இந்த வீட்டுக்கு மாயா வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே நிம்மதியா இருந்தோம். சாருக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் இந்த வீடு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா அந்த மாயா வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையுமே பிரிச்சுட்டா. என் புருஷன் என் கூட நல்லாதான் இருந்தாரு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல, என்னை விட்டு பிரிஞ்சு போற நிலைமைக்கு வந்துட்டாரு. எங்க என் கூட மொத்தமா பேசாம போயிடுவாரோன்னு பயமா இருக்கு அண்ணி எனக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்கலல்ல. ஆம்பளைங்களோட கோபம் ஒரு 2-3 நாள் தான். அவன் எப்படி உங்ககிட்ட வந்து பேசுவான்? நான் அவனுக்கு எடுத்து சொல்றேன். இப்பவும் அந்த மாயா முன்னாடி நம்ம தோத்து போயிட்டோம் அத்தை. பார்வதி சொன்ன மாதிரி அவ வந்த அப்புறம் எல்லாருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுறா. நான் சொல்றதை கேட்டுட்டு கம்மன் இருந்தாரு என் புருஷன். ஆனா இப்போ என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயாதான். அவ இல்லாம இருந்திருந்தா எல்லாமே பழையபடி நிம்மதியா இருந்திருப்போம். மாயா உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, என்னோட வாழ்க்கையிலயும் விளையாடிட்டு இருக்கா. எனக்கு கிடைக்க இருந்த சீனுவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரோட புருஷங்களையும் மாத்திட்டா. இப்ப இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா சீனு கூட நான் சேரவே முடியாம போயிடுமோன்னு எனக்கே பயமா இருக்கு. அவ என் பையனையே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாளே. அவனும் என் பேச்ச கேக்குறதே இல்ல. நாம எல்லாரும் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவ மட்டும் அங்க சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பா. இதுக்கு மேலயும் சீனுவை அவகிட்ட இருந்து பிரிக்க முடியும்னு எனக்கு தோணல அண்ணி. அவதான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போறா. ஆ, சித்தி, அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏன் சாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாயாவை இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே விட மாட்டேன். அவ மருமகளா வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே முடிவு எடுத்திருக்கோம். இது மத்தவங்களுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. அதுவும் நல்லதுக்குதான். எப்படி அத்தை? இனிமே நம்ம எதிர்ப்ப வெளிப்படையா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ணன் இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கல்யாணத்துல நமக்கு விருப்பம் இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அவர் முடிவை தான் எப்படியாவது மாத்த வைக்கணும். போன்னு சொல்றேன்ல, சாகுற வரைக்கும் இவகிட்ட நான் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னங்க? பார்வதி, கல்லுல தோசை கருகுது பாரு. ஐயோ அண்ணி, நான் கவனிக்கல. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற யாரை பத்தி நான் யோசிக்க போறேன்? எல்லாம் உங்க தம்பிய பத்தி தான். இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அண்ணி. அவனுக்கு தான் அண்ணன் மேல ரொம்ப பாசமாச்சே. அவனை நீ எதிர்த்து பேசிட்ட வேற, அதான் இப்படி முறுக்கிட்டு இருக்கான். எங்க இப்படி இருந்துருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அக்கா, டிஃபன் ரெடியா? இருடா, எடுத்துட்டு வர. பார்வதி, அவன் சாப்பிடுறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டான். நீ தோசை எடுத்துட்டு போய் வைப்போ. சரிங்க அண்ணி. போ. அண்ணே சாப்பிட்டாரக்கா? அக்கா,
அக்கா என்னடா? இரு வரேன். என்னடா ஏன் இப்ப கத்துற? நான் உங்ககிட்ட தானே டிஃபன் எடுத்து வைக்க சொன்னேன். ஏன் இப்ப அவ எடுத்துட்டு வந்ததால என்ன ஆச்சு? அவ வச்சாலும் அதே தோசை தானே. அக்கா நான் இவ முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். என்ன இவ கையால சாப்பிட சொல்றியா? ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. இவ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இவள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏய் டேய் சிவா, சாப்பிட எனக்கு வேண்டாம். வேணாக்கா வேணாம். பாத்தீங்களா அண்ணி, இப்ப என் கையால சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான்னு பார்த்தா இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏங்க இங்க வாங்க. என்ன பத்மா? கடைக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. சரி வந்து உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இதுக்கு தான் கூப்பிட்டியா? எனக்கு ஒண்ணு வேணாம். ஏன்? ஏன்னா உன் கையால சாப்பிட்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்ன சீனு மாயா நிச்சயதார்த்தம் நடக்காம இருக்கிறதுக்கு உன் கையவே சுட்டுக்கிட்டவ நீ. திரும்ப சூடா ஏமால ஊத்துறதுக்கு நீ ஏதாவது எடுத்து கொட்டிட்டானா? என்னங்க நீங்க? நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியா? போதுமா, ரொம்ப நடிக்காத. சாரு கல்யாணத்தை நிறுத்தினதுலயே உனக்கும் பங்கு இருக்கு. பார்வதி ஏதோ உன்னை காட்டி கொடுக்காம இருந்திருக்கா. ஐயோ இல்லண்ணே, அண்ணி மேல எந்த தப்புமே இல்ல. போதுமா, நீங்க எல்லாரும் எப்படி திட்டம் போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விடு பார்வதி, அவர் சொன்னா என்ன நம்பவா போறாரு? நீங்க ஒண்ணு நம்ப வேண்டாம், சாப்பிட்டாவது போங்க. வேண்டான்னு சொல்றல்ல. நான் அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நீ முடிவு எடுத்திருக்க. பெத்த புள்ள ஆசைப்பட்டது நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு அம்மா கறி நீயே தாண்டி இருப்ப. ஓ முகத்தையெல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இதுல நீ சமைச்சதை நான் சாப்பிட வேற செய்யணுமா? நீயே உட்காந்து நல்லா கொட்டிக்கோ. ஏங்க ஏங்க என்ன அண்ணி, அண்ணனும் இப்படி சொல்லிட்டு போறாரு? யாரோ குடுக்கிற தைரியத்துல இப்படி ஆடிட்டு இருக்காரு. எப்படி இங்க வந்துதானே ஆகணும். பாத்தீங்களா அண்ணி, நம்ம 2 பேர் வீட்டுக்காரங்களும் நம்ம முகத்தையே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த மாயம் அவ நினைச்ச மாதிரி சீனு அவ கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அம்மா டிஃபன் எடுத்து வைங்க, சாப்பிட்டு கடைக்கு போகணும். அப்பா கிளம்பிட்டாரா? மாயா நீயே உட்காரு, சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சீனு, நீ சாப்பிடு. என்னம்மா? எனக்கு உன்னை பார்த்தா கோவப்படுறதா இல்ல பாவப்படுறதான்னு தெரியல. ஏன்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா யானை அது தலையில அதுவே மண்ணை வாரி போட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நீ பண்ணிட்டு இருக்க. சாப்பாடு போடுங்கன்னு உட்கார்ந்தேன். ஏதோ மண்ணு போறேன் கல்லு போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதை பத்தி சொல்றீங்க? நீ தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தானே இருப்ப. உன்னை திட்டுறதுக்கும் எனக்கு மனசு வரல. அந்த அளவுக்கு அப்பாவியா இல்ல இல்ல ஏமாலியா இருக்க. உன்னை சில பேர் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது அண்ணி, நம்ம வீட்ல யாருக்கும் சோதுவாதுன்னு எதுவும் தெரியாது. வெளியில இருந்து வந்தவங்க தான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க.
அத்தை, வெளியே இருந்து வந்த யாரும் ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டல. அத பண்ணது நீங்க தான். டேய், அதுக்கு என்னடா இப்போ? அவ உன் மேல இருக்கிற அக்கறையில தானே பண்ணா. நேத்து நீ சாரு கழுத்துல தாலி கட்டி இருந்தா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும். மத்தவங்க பேச்செல்லாம் கேக்குற, ஆனா என் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேங்கிற. ஆனா உனக்கு சாப்பாடு போட மட்டும் நான் வேணுமா? இன்னும் அந்த பேச்சை நீங்க விடல இல்ல? நீங்க எவ்வளவு சொன்னாலும் மாற மாட்டீங்கம்மா. இப்ப என்ன, உங்க கையால சாப்பாடு போட முடியாது, அவ்வளவுதானே? வேண்டாம், விடுங்க. ஏய் சீனு, ஏய் சீனு, சீனு. வாங்க தம்பி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஹோட்டல் திறந்தப்போ எல்லாரும் குடும்பமா வந்தீங்க. அதுக்கப்புறம் யாருமே ஹோட்டல் பக்கம் வர்றதே இல்ல. எங்கப்பா, கொஞ்சம் வேலையாவே இருந்துட்டோம், அதான் வர முடியல. சரி சரி, இப்பவாது உங்களுக்கு வர நேரம் கிடைச்சதே. அப்புறம் சாப்பிட தான் வந்தீங்களா? ஆமாப்பா. வாங்க தம்பி, உள்ள வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அப்புறம் சரி தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு தோசைங்க. சரி ராமையா, அண்ணனுக்கு ஒரு தோசை கொண்டு வா. நீங்க சாப்பிடுங்க. நான் சரிங்க, வந்துடுறேன். நீங்க பாருங்க. ஆஹா, வாங்க மணி ஐயா, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. ஆமாங்க ஐயா, நீங்க என்ன இந்த பக்கம்? ஹோட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடத்தான். சரி. இல்ல, ஹோட்டலுக்கு நீங்க அவ்வளவா சாப்பிட வர மாட்டீங்களே. இத பாருப்பா, வரிசையா தீபாவளி பொங்கல்னு வருது. இன்னைக்கு நான் உங்க கடைக்கு பொங்கல் சாப்பிட வந்தா நீங்க எங்க கடைக்கு பொங்கலுக்கு துணி வாங்க வருவீங்கல்ல? அது எப்படி வராம இருப்போமா? சரி வாங்க ஐயா, உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க ஐயா? தம்பி, ஊத்தாப்பம் இருக்குல்ல? இருக்குங்க. அப்ப ஒரு ஊத்தாப்பம் எடுத்துட்டு வா. ஓகேங்க. இரு இரு. ஆ. சாதா ஊத்தாப்பம் இல்ல, இந்த கல்லுல மாவை ஊத்தி அது மேல இந்த வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி அப்படியே பரபர பரபரன்னு போட்டு அது மேல நெய்யை ஊத்தி நல்ல முருகலாம். எப்படி நல்ல முருகலாம். ஒரு ஊத்தாப்பம் எடுத்துட்டு வா. சரிங்க. பொடி பொடி பொடியும் போட சொல்லுப்பா. எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஆஹா, ஊத்தாப்பம்னா இதுதான் ஊத்தாப்பம். பார்வதி, பத்மா, ரெண்டு பேரும் ஏன் இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம் அண்ணி. ஏமா இப்படி பண்றீங்க? என் கையால சாப்பிடக்கூடாதுன்னு வெளியில போய் சாப்பிட போறாங்க. நாங்க மட்டும் இங்க எதுக்கு சாப்பிடணும்? என்னது, வெளியே போய் சாப்பிடுறாங்களா? யாரு?
சிவா பார்வதி செஞ்சதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என் வீட்டு மனுஷனும் முறுக்கிட்டு போயிட்டாரு. என்னமோ நாங்க கொலை குத்தம் பண்ண மாதிரி எங்க கையால சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. சிவா கோவம் இன்னும் போகலையா? இல்லக்கா, அவர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்புதானே பார்வதி? வெளியாளுங்க வீடேறி வந்து மரியாதை குறைவா பேசிட்டு போனாங்க. அதுக்கு காரணம் நீதானே? அண்ணே, லோடு அனுப்பியாச்சு. நாளை போல பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. ஆ சிவா, அம்மா சொல்லுங்கம்மா. நீ சாப்பிட்டியாப்பா? ஆ சாப்பிட்டம்மா. எங்க சாப்பிட்ட? அது அது வந்து இது என்னப்பா புது பழக்கம், வெளியே போய் சாப்பிடுறது? அப்புறம் இது ரொம்ப முக்கியம், இன்னும் 2 விளம்பர பலகையெல்லாம் வைக்கணும் செய்யணும். அப்பதானே ஆளுங்கெல்லாம் வருவாங்க. நானும் கேட்டிருக்கேன்ப்பா, வச்சிடலாம். அண்ணா, சொல்லுமா தங்கச்சி. நீங்களும் வீட்ல சாப்பிட்டு போகலையா? அது வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. சும்மா பொய் சொல்லாதீங்க. என் கையால சாப்பிட மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. ஆமா, நம்ம புள்ள கல்யாணத்திலேயே நீ குழப்பத்தை வர வைக்க பாக்குற. அதனாலதான் உன் கையால எனக்கு சாப்பிட பிடிக்கல. பாத்தீங்களாமா அவர் எப்படி பேசுறாருன்னு. சீனு நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைப்பனா? அவன் சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன். அத அவரும் புரிஞ்சுக்காம சாப்பிடுறதுக்காக வெளியே போயிட்டா. அப்ப நீங்க யாருமே வீட்ல சாப்பிடலையா? இல்லடா, நம்ம பழனிசாமி கடை இருக்குல்ல, அங்கதான் சாப்பிட்டேன். நானும் அங்கதான் சாப்பிட்டேன். நானும் அங்கதான் சாப்பிட்டேன். மொத்தத்துல எல்லாரும் கடையில போய் சாப்பிட்டுருக்கீங்க. இப்ப ஊருக்குள்ள என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சீங்களா? நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பேச மாட்டாங்களா? அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே. வீட்டில் இருந்தா நிம்மதியா சாப்பிட கூட முடியலண்ணே. அதான். அத்தை, பொண்ணு பார்க்க வந்தவங்க அந்த போஸ்டர்ல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு திரும்பி போயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா வீடேறி வந்து இப்படி அவமானப்படுத்துவாங்க நான் நினைக்கவே இல்லை. நம்ம குடும்பம் அவமானப்படணும்னு நானே எப்படி நினைப்பேன் சொல்லுங்க? அம்மா அம்மா, அவ நடிக்கிறாம்மா. எல்லாத்தையும் நல்லா திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கா. ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த குடும்பத்தோட நல்லதுல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? இல்ல, துளி கூட இல்ல. இருந்திருந்தா எங்க அண்ணன் எடுத்த முடிவையே நீ எதிர்த்து பேசிருப்பியா? அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், உன்னெல்லாம் என்னால சத்தியமா மன்னிக்க முடியாது. ஓ முகத்தை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்ல. இங்க இருந்து போ. ஏய், நாங்களும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மட்டும் அது காது கொடுத்து கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. இத பாரு பத்மா, நீ என்ன நல்லதுக்கு பேசுவேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆரம்பத்திலிருந்து இந்த கல்யாண விஷயத்துல உன்னாலதான் பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு. சீனுவும் மாயாவும் விரும்புறாங்க. அவங்களுக்கு மச்சான் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாரு. அதை ஏத்துட்டு போறதை விட்டுட்டு தினம் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா, காலையில கூட நான் எதுவும் பேசல. சாப்பிட உட்கார்ந்தவங்கிட்ட நீங்க தான் இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்னென்னமோ பேசிட்டு இருந்தீங்க. அதான் நானே எந்திரிச்சு போயிட்டேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? உங்க எல்லாருக்கும் தான் முடிவெடுக்க உரிமை இருக்கு. நாங்க இந்த வீட்ல சமைக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் மட்டும் தான் இருக்கோமா? அப்படி யாரும் உங்களை இந்த வீட்ல நினைக்கல பத்மா. இங்க எல்லாரும் சமந்தா. அண்ணா, ஏதோ சின்ன சின்ன தப்பு நடந்துச்சு. அதுக்காக இவங்கெல்லாம் இப்படி வீட்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா எப்படின்னு? மாமா,
நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன் மாமா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? இவர் என்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? ஏய், பார்வதி யார் உன்னை முதல்ல இங்க இருக்க சொன்னா? நீ இங்க இருந்து கிளம்பி போ. டேய். போ, அண்ணி போ சொல்லுங்க. இல்லடா. நீ என்ன பேசுற? பார்வதி எதுக்கு போகணும்? அவ செஞ்ச தப்புக்கு இவளை இந்த வீட்ல இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சிருக்கிறதே உங்களோட பெரிய மனசால தானே. ஆ, 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 சரிடா, அவதான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டா இல்ல? அதுவும் இல்லாம இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமா முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. அவங்க கருத்தை பேசுறதுக்கான சுதந்திரமும் இருக்கு. பார்வதிக்கும் அந்த சுதந்திரம் இருக்கு. என்ன அவ அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. அதுவும் சாரு மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி பண்ணிட்டா. அவ மனசுல இருந்தத முன்னாடியே சொல்லியிருந்தா விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காதுல்ல. சிவா, தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே கிடையாது. சிலர் என்ன ஆனாலும் திருந்த மாட்டாங்க. ஆனா தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற ஆளை மன்னிக்காம நாம தண்டனை கொடுத்தா அதுதான் நாம செய்யற பெரிய தப்பு.